நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:18 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என் ஏசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளும். கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் அல்லவோ கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். பிளவோட மலையே புகலிட நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவோண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீரல் கஷ்டங்கள் அணுகாமல் பரினே என் முன்னே தீபமாய் வாரும். பாரினில் காரீரல் கஷ்டங்கள் அணுகாமல் பரினே என் முன்னே தீபமாய் வாரும். என் ஏசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு சோத்திரம். லீலா பிரைஸ்லாட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட், டானியல் ராஜேஷ் பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட், செல்வி டீச்சர் பிரைஸ்லாட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:18 விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். இது ஒரு கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை கிடையாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எபிரேய வார்த்தை வேற, கிரேக்க வார்த்தை வேற. இந்த கிரேக்க வார்த்தையில தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப கட்டோடு இங்கிலீஷ்ல அட்டர்லி முழுமையாக போயிடும். பாஸ் அவே, கட்டோடு ஒளிந்து போகும். பாஸ் அவேங்கிறதற்கு கிரேக்க சொல்றேன். இது இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஒரு 6 வார்த்தைகள் 18 விளக்கங்கள் இருக்கு. அதை நான் ஃபுல்லா முடியாது. சரி, முதல் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாரா கோ மை, பாரா கோ மை, பாரா PARE, பாரா பாரி, பாராக்கு பாரி பாரி, குரோமை CHOMAI, குரோமை, பாரி குரோமை. இந்த பாரி குரோமைங்கிறதுக்கு வேதத்தில் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 8வது அதிகாரம் 28வது வசனம். 8:28 அவர் அக்கறையிலே கெசரத் நாட்டில் இருந்து வந்த பொழுது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் அவர்கள் மிகவும் கொடியிருந்தாலே அந்த வழியில் ஒருவனாலும் நடக்கக்கூடாது. ஒருவனாலும் அந்த வழியில் நடக்க முடியாத ஒரு காரியத்திற்கு நம்ம பாசவே அவர்களால் நடந்து போக முடியாத இருந்துச்சு. இதுக்கு போட்ட வார்த்தை பாரி குரோமே, பாரி குரோமே. லூக்கா 11வது அதிகாரம் 42வது வசனம். 11:42
2 பரிசேயர் உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாம் மறிக்குழுந்து முதலான சகல பூண்டிலும் தசம் தேவ அன்பையும் விட்டு விட்டீர்கள். தேவ அன்பை விட்டு விட்டீர்களுக்கு பாரிக்ரோமே முழுசா போயிருச்சு. தேவ அன்பு முழுசா போயிருச்சு அவங்கள்ட்ட இருந்து. நீங்க சடங்காச்சாரமான இதுல ஒத்தலாம் அப்படி இதுல எல்லாத்துக்கு நான் தசமா கொடுத்துட்டே இருப்பேன். ஆனா அன்பு மட்டும் செஞ்சு கட்டோடு போயிருச்சு. சோ இன்னைக்கு நம்ம பாக்குறது கட்டோடு, அட்டர்லி பாஸ் அவே. சரி, முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை பார்க்கிறோம், டயர் குரோமே. இந்த குரோமேங்கிறது ஸ்டாண்டர்ட் அப்படியே இருக்கு. டயர் டயர் DIER டயர் குரோமே. இதுக்கு ஓவர் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் முடிந்தது. அந்த முடிந்ததுக்கு டயர் குரோமே. மத்தேயு 12வது அதிகாரம், மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் பொழுது வரைந்த இடங்களை அலைந்து இளைப்பாறுதலை தேடியும் கண்டது. இளைப்பாறுதல் முற்றுலா ஓவர் முடிஞ்சு போச்சு. இந்த பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது ஹாப்பியா இருக்கான். மனுஷனுக்கு இளைப்பாறுதல் போயிருது, பிசாசுக்கு இளைப்பாறுதல். எனக்குள்ள ஏகப்பட்ட பிசாசு இருந்துச்சு. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் 2000க்கு முன்னாடி. ஆனா ஆண்டவர் உள்ள வந்த உடனே இது ஃபுல்லா போயிடுச்சு. இது இரண்டாவது டயர் குரோமி. எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். எபிரேயர் 4:14 வானங்கள் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு போன அவர் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கையை முடிச்சிட்டு ஓவர் முடிஞ்சிருச்சு. பூமி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, பரலோகத்துக்கு போயிட்டார். அதுக்கு டயர் குரோமே. சரி, அடுத்து மூணாவதாக பார்க்கிறேன், அப்பர் கோமே. கோமேங்கிறது ஸ்டாண்டர்ட். கோமே போகுது, கோமே போகுது. பேரி கோமே, டயர் கோமே. இப்ப அப்பர் கோமே. இந்த டு கோ அவே, டு கோ அவே வெளிப்படுத்துதல் 9வது அதிகாரம் 12வது வசனம். 9:12 முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டுச்சு. முதலாம் ஆபத்து போயிருச்சு, இனி வராது. இனி இரண்டாவது ஆபத்து வரும். அப்ப அப்பர் குரோமிக்கிறது டு கோ அவே. நாலாவதாக ப்ரோயர் கோமே. ப்ரோயர் கோமே, PROER ப்ரோயர் கோமே, CHOMAI. அந்த ப்ரோ கோமேங்கிறது சேம். இதுக்கு என்னன்னா டு கோ ஃபார்வர்ட் இருந்துருச்சு, முன்னோக்கி போகிறது. டு கோ ஃபார்வர்ட், பாஸ் ஆன், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 10வது வசனம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்காரு. ஒரு வாசல் இருந்து அடுத்த வாசல், ஒரு வாசல் இருந்து அடுத்த வாசல், ஒரு வாசல் அடுத்த வாசல். இதுக்கு டு கோ ஃபார்வர்ட். சிறைச்சாலையில் இருந்தாரு. அடுத்து முதலாம் காவல், இரண்டாவது காவல், இரும்பு வாசல், இப்படி கடந்து போயிட்டே இருக்கிறார். அதுக்கு ப்ரோ ஏர் கோமே, டு ஃபார்வர்ட். அப்போஸ்தலர் 12:10 அவர்கள் முதலாம் காவலை இரண்டாவது காவலை கடந்து, இந்த கடந்துக்கிறது தான் டு கோ ஃபார்வர்ட். ப்ரோ ஏர் கோமே, ப்ரோ ஏர் கோமே. சரி, 4 காரியம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். 5வது பார்க்கிறோமா, ஆன்டி பாரி கோமே. ஆன்டி, ANTI, ஆன்டி. பாரி, PARE, பாரி. கோமே அதே தான், CHOMAI. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டு பாஸ் பை ஆப்போசிட் டு, அதாவது ஓவர் அகேன்ஸ்ட். இப்படி ஒரு நதி போயிட்டு இருக்குது. ஒரு மீன் அதுக்கு அகேன்ஸ்டா நடந்து கடந்து போயிடும். எதிர் நீச்சல் போடுகிறது தான் நம்ம பார்க்கிறோம் ஆன்டி, எதிர்.
பாரி கோமே. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதற்கு எடுத்துக்கலாமா? லூக்கா 10வது அதிகாரம், லூக்கா 10:31. அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாக அகேன்ஸ்ட், இவன் இங்க இருக்கிறான், குற்றுயிரா கிடக்கிறான், இவர் வர்றாரு, பார்க்கிறாரு, போயிடுறாரு. எப்படி போகிறார் அப்படின்னா பாஸ் அவே, கடந்து போகிறார். இந்த பாஸ் அவே ஆன்டி, இவங்க ரெண்டும் ஒன்னா டிராவல் ஆன்டி சொல்ல முடியாது. இங்க தான் கிடக்கிறான், பார்க்கறான், தேவாலயத்துக்கு போயிடுறாரு. ஆன்டி பாரி காமே, டு பாஸ் பை ஆப்போசிட், ஓவர் அகேன்ஸ்ட். சரி, இது 5. 6வதாக ஒன்ன பார்த்து முடிக்க போகிறோம். 6வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாராகோ. பாராகோ, PARAGO மேல ஒரு கோடு. இது என்ன? டு பாஸ் பை, பாஸ் அவே. இது என்னன்றது கடந்து போறது கிடையாது, பின்னாடி வாங்க, எனக்கு பின்பற்றி வா. பாராகோ, பாராகோ. மத்தேயு 9வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 9:9. இயேசு அவ்விடத்தை விட்டு புறப்படுகிறே ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்த மத்தேயு என்கிற ஒரு மனுஷனை கண்டு. இந்த மனுஷனை கண்டு, இப்ப இது எழுதுறது யாருன்னா மத்தேயு எழுதுறாரு. மத்தேயு ஒரு ஆயக்காரன். இந்த ஆயக்காரனை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு பாவியா பார்ப்பாங்க. இந்த ஆயக்காரரும் பாவிங்கிறது ஒரு காம்பினேஷன். ஆனா முதல் முறையாக மத்தேயு தன்னை பற்றி எழுதும் போது என்ன எழுதுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஒரு மனுஷன் நினைக்கிறான், மனுஷன் நினைக்கிறான். நினைத்து என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின் சென்றுங்கிறதுக்கு பாராகோ, PARAG மேல ஒரு கோடு, என்னை பின்பற்றி வா. நான் சொன்னேன் 18 விளக்கங்கள் இருக்கு. 18 நான் எழுதுனா எதுவுமே புரியாது. அதனால குறிப்பாக ஒரு 6 குறிப்பு. சரி, இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ் பாஸ் அவே, KATARGEO, கட்டா குரோ. கட்டா குரோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஒளிஞ்சு போயிருச்சு. ஒளிஞ்சு போனதை கட்டா குரோ அப்படின்னு பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். 3:8. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஒளியும். பழைய ஏற்பாட்டை சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, 2 காரியம் சொல்றாரு. ஒன்று கொல்லுகிறது அப்படிங்கிறார். கொல்லுகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணு செய்யலைன்னா அது உங்களை கொன்றும். பழைய ஏற்பாடு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனா அது ஒளிந்து போயிடுச்சு. அந்த ஒளிந்து போகிற ஊழியத்துடைய மோசையுடைய முகமே அப்படி பிரைட்டா இருந்துச்சு. அப்ப எங்க ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த கம்பேர் பண்றதுக்கு வாஸ் முடிஞ்சிருச்சு. வாஸ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு என் பின் சென்று வா. இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஆனா இது பாஸ்ட் டென்ஸ். அதனாலதான் ஒளிந்து போகிற மகிமை. வாசிக்கிற அந்த வசனத்தை 3:8. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஒளியும். அப்படிப்பட்ட மகிமை இருந்தால் ஆவிக்குரிய ஒளியும் எவ்வளவு அதிகம். இப்ப பாஸ்ட் சொல்றாரு, பிரசன்ட் சொல்றாரு. சரி, நம்ம வசனத்துடைய விளக்கத்துக்குள்ள இப்ப நம்ம போக இருக்கிறோம். திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். எசாயா 2வது அதிகாரம் 18வது வசனம். 2:18. விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். ஃபியூச்சர் டென்ஸ். இப்ப என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இவ்வளவு நாம வாசிச்சது, ஆண்டவர் வானத்தை சாட்சியாக அழைக்கிறார். என்ன அழைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்துல ஒரு வானங்களே கேளுங்கள், பூமியில் செய்யுங்கள், நான் பிள்ளைகளை ஆதரித்து அவர்கள் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இங்க 2 காரியம். ஒன்னு, ஆண்டவர் செய்த நன்மைகள்,
இவர்கள் தாங்களாவே பிரச்சனை வருது. கலகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலகங்கிறது வந்து ரோட்ல இருந்து கொடி வைக்கிறது. ஆண்டவருக்கு வைக்க வேண்டிய மகிமைய பிளேஸ அவங்க விக்கிரகத்துல கொடுத்துறாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்டாஃப், அந்த பொண்ணுடைய பிரதருக்கு ஒரு கல்யாணம் வர வேண்டியிருக்கு. ரொம்ப நாளா கல்யாணம் நடக்கல. இவங்க வந்து கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்கள். இவங்க பார்த்தாங்க, என்னடா இது, நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நமக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது. அந்த தம்பி தன்னுடைய கிறிஸ்தவ பேரை மாத்திட்டு ஒரு இந்து பேரை எடுத்துக்கிட்டு, ஒரு பொதுவான பேர் எடுத்துக்கிட்டு, அதை ரெஜிஸ்டர் போய் மாத்தி புதிய பேரை வாங்கிட்டார். திருமணம் வந்துச்சு. இவருக்கு இப்போ ஒரே சந்தோஷம், நான் அந்த மதத்தை விட்டனால தான் எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு. அவங்க எங்களுக்கு பத்திரிக்கை வைக்கும்போது வேற பேர் இருந்துச்சு. இந்த பையன் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஏமா இந்த பேரை எப்படிமா வேற மாதிரி போட்டிருக்குன்ட்டு. அப்பதான் பையன் சொல்றான், அவன் இந்த மாதிரி நாங்க பேரை மாத்திட்டோம் சார். அந்த கிறிஸ்தவ பேரை விட்டுட்டு வேற பேருக்கு போயிட்டாங்க பார்த்தீங்களா. எனக்கெல்லாம் ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன நடக்க போகுது இவங்க வாழ்க்கையில். சரி, அதனால்தான் இதுல பேசிக்கான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 27வது அதிகாரம். ஏசாயா 27 9. ஏசாயா 27:9. ஆகையால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும், தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிபீடங்கள் கல்லெல்லாம் நொறுக்கப்படும், சுண்ணாம்பு கல்லாகிவிடும். அதாவது இந்த ஆல்டர்ல இதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம விருதுநகர்ல நடந்துச்சு. ரோட்ல இருக்கிறதால இடிச்சு போட்டாங்க. நான் சில போட்டோ எடுத்தேன். அது இதே மாதிரி அந்த சுண்ணாம்புகள்லாம் வெளியில தெரியும் போது எனக்கு ஒரே சந்தோஷமாச்சு. ஆஹா, நம்ம பைபிள்ல உள்ளது கண்ணுக்கு முன்னாடி நடக்குதுன்னு. அவர்கள் பாவங்கள் அவர் அற்று போதென்று அதனாலே உண்டாகும் பலன். பாவங்கள் அற்று போயிடும். அங்க நம்ம சொன்னதை இங்க டீட்டெயிலா சொல்லிக்கிறோம். பலிபீடத்துல இவ்வளவு நாள் பலி செலுத்திருந்தாங்க, அதெல்லாம் இடிச்சு ஆண்டவர் உள்ள இருக்கிற சுண்ணாம்பட வெளியில கொண்டு வந்து பாவத்தெல்லாம் நீக்கப்பட்டோம். இந்த யாக்கோபின் அக்கிரமத்தை, இதுக்கு இங்கிலீஷ் வார்த்தையில என்ன பண்றேன், அட்டாயின்ட் கம்ப்ளீட்லி ஃபார்கிவ். அவர்கள் பாவத்தை முழுமையா நான் நீக்கி வைக்கிறார். எப்ப விக்கிரகங்கள் அவர்களை விட்டு போகும் பொழுது. சரி, ஏசாயா 66வது அதிகாரம். ஏசாயா 66வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அவருடைய ஆறுதலின் முளைப்பாலை ஒன்று திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்த அவருடைய மகிமையின் பிரகாசத்தினாலே மன மகிழ்ச்சியாய் இருங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை. குழந்தை இருக்குது, அதுக்கு பிரியாணி எல்லாம் கேட்காது. அம்மா பால் கிடைச்சானா குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா அப்படி தூங்குவோம், ஹாப்பியா தூங்கும். அப்படித்தான் சொல்றாரு. இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தேன், ஆனா உங்க கொழுப்பு விக்கிறத போனேன். இப்ப அங்க இருந்து நான் எல்லாத்தையும் கட்டோடு ஒளிந்து போகுங்கிற ஒரு வாக்கை கொடுத்து கம்ப்ளீட்லி இட் வில் பாஸ் அவே. அது போயிருச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சமாதானம் கிடைக்கும். இந்த சமாதானம் எப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வேற ஆசையே இருக்காது. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர. எல்லாத்துக்கும் ஆண்டவர் தன்னுடைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை எப்படி கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? உபாகமம் 32வது அதிகாரம் 32:40. நான் என் கரத்தை
வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறேன் என்று. இந்த காரியத்தை செய்ய யாரால முடியும்னா என்றென்றைக்கும் ஜீவித்திருக்க. அவருடைய கரம்ங்கிறது அவருடைய வல்லமை. அந்த வல்லமை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டோடு 100% அழிச்சு போட்டு. பெண்ணும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளும். என்னுடைய சத்துருக்களுக்கு பழி வாங்கி என்னை பகைக்கிறவர்களை பதிலளிப்பேன். இந்த பழி வாங்குறது யார பழி வாங்குவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தன்னை விட்டுட்டு விக்கிரகத்தை இந்த இவரே மக்கள் இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கு ஆண்டவரை தவிர வேற விக்கிரகிட்ட போகவே கூடாது. அதுங்க நான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆண்டவர் ரொம்ப கேஷுவலா மன்னிச்சிருவாரு. பார்த்துருக்கேன். அவர் மன்னிக்கிற தேவன். ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப கரெக்டா இருப்பார். பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். எங்க ஆஸ்பத்திரியில் ஒரு தம்பி வேலை பார்த்துட்டு இருந்தார். நல்ல பையன், அப்படி ஒரு பிரில்லியண்டான பையன். அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். கம்ப்யூட்டர் எல்லாம் தெரியும். என்ன கேட்டாலும் கட்ட 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 கடன்னு செஞ்சு கொடுப்பான். எங்க அண்ணனுக்கு ரைட் ஹேண்டா இருப்பான். ரைட் ஹேண்டா என்ன சொல்லுங்க, ஸ்டீஃபன்ல வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஞானமான பையன், நிறைய படிச்சிருக்கான். திடீர்னு இந்த பிசாசு உள்ள வந்துருச்சு. நான் பார்க்கிறேன், கழுத்துல ஒரு ஒரு பிள்ளையார் இதை போட்டிருக்கான். கீச்சைன்லயும் ஒரு பிள்ளையார் போட்டு வச்சிருக்கான். நான் கேட்டேன், என்னப்பா சார்? எல்லாம் ஒண்ணுதான் சார், எல்லாம் ஒண்ணுதான் சார் அப்படின்னா எனக்கு வருத்தமா இருந்துச்சு. என்னடா இவன் இப்படி ஒரு விக்கிரகத்தை கையிலையும் கழுத்துலையும் மாட்டிட்டு அலையறான்ட்டு. கொஞ்ச நாள் ஆச்சு. சிக்குவுக்கு கல்யாணம் வர்ற ஸ்டேஜ், அந்த டைம் நான் சொல்றது. இவன் என்கிட்ட வந்து கேட்டான், சார் எனக்கு இதை விட ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்கு சார், நான் போலாமா சார் அப்படின்னு. போப்பா, நிறைய சம்பளம், பெரிய வேலை, கட்டாயம் போ அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் வருத்தம் அந்த தம்பி மேல. எங்க அண்ணன்ட்ட வந்து கேட்டான். அண்ணன் சொன்னாரு, சிக்கு கல்யாணம் நடக்க போதுப்பா, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, இது முடிச்ச பிறகு போன்னு சொல்லி. ரொம்ப கெத்தா பேசுறாரு. இந்த வேலை பேசி நீங்க வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு இல்லு தான். நீ அண்ணனுக்கு வந்து போ அப்படின்ட்டு. கரெக்டா ஆண்டவர் ஸ்டீஃபன் உள்ள போனாங்க. ஸ்டீஃபன் என்ட்ரி ஆறாரு. ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் விக்கிரகத்தோடு இருந்தவனை தூக்கி விட்டுட்டு இப்ப அவர் போன இடத்துல ஒன்னும் பருப்பு வேகலை. விக்கிரம்ல கூட்டிட்டு போயிருக்கேன். அப்புறம் என்கிட்ட வந்து கேட்கிறாரு, என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுங்க. இவரு நானும் எங்க அண்ணன்ட்ட போறேன். நான் இந்த அம்மா இன்னொரு மேனேஜர் எல்லாம் போய் இந்த மாதிரி தம்பி திரும்ப வேலை கேட்கிறாரு, என்ன செய்யறதுன்ட்டு கஷ்டம் சொல்றான். என் மகா சிக்கு கல்யாணம் முடிவுற இருன்னு நான் எவ்வளவு கேட்டு பார்த்தேன். திமிரில் பண்ணப்பா அப்படின்ட்டார். இன்னைக்கு வர அவருடைய நிலைமை எனக்கு தெரியாது. ஆனா விக்கிரத்தை பேசினா ஆண்டவருக்கு கோபம் வரும். திரும்பவும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகம் 32வது அதிகாரம் 43வது வசனம். ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடு களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரனுடைய ரத்தத்தை பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதில் அளித்து தமது தேசத்தில் ஜனங்களை கிருபையுள்ளார். ஒரு குற்றத்தார் சந்தோஷப்படுறாங்க. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாடுற டான்ஸ் ஒரே குஷியா இருக்காங்க. இன்னொரு குற்றத்தார் எந்த பக்கம் நீங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி, இப்ப நம்ம முதலாக விக்கிரகம் எங்கே எப்பொழுது வந்துச்சு நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 19வது வசனம். ராகேல் என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபான் தன் ஆடுகளை மயக்கத்திருக்கிறான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டார். இந்த சுரூபம் பிசாசு. இந்த பிசாசு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது திருடி வச்சார். இதனால அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ போற வழியிலேயே மறித்துட்டான். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். கொல்ல யாரை கொல்ல முடிக்க பார்க்கறனா யாக்கோபை கொல்ல முடியாது. ஏன்னா அவன் மேல வாக்கு தத்தம் இருக்குது. அந்த வாக்கு தத்தத்தோட யாக்கோபு டிராவல் ஆகிட்டு இருக்காரு. ப்ராமிஸ் வாங்கிட்டாரு. ஆண்டவரே நான் உயிரோட இந்த இடத்துக்கு திரும்ப வந்தான்னா நான் உங்களுக்கு தசம்பாகம் கொடுப்பேன்லாம் சொல்லிட்டாரு. ஆனா யாரை தொட முடிஞ்சது? இந்த விக்கிரத்தின் மேல் நம்பிக்கை இருக்கு. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 42வது வசனம். 31, 42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் சொல்றாரு பாருங்க. இப்படி சொல்றது என்ன பிசாசு தொட முடியுமா? என் பிதாவின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோப் ஈசாக்கின் பயபக்திக்குரிய, அது அவங்க அப்பா என்னோட இராத என்ன நடந்திருக்கும் தெரியுமா? என்னை வெறுமையை அனுப்பியிருப்பேன்னு சொல்லியிருப்பார். ஆனா இந்த எந்த ராக்கை தூக்கிட்டு போனாலும் ஆதியாகமம் 35வது அதிகாரம் 19வது வசனத்துல 35, 19 ராகேல் மரித்து பெத்லகேம் என்கிற எப்பாத்ரா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டார். ஒத்தையா நிற்குது. எல்லாத்துலயும் பேரா இருப்பாங்க, தனியா இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. திரும்ப சொல்றாங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் விக்கிரகம். அது உங்களை விட்டு 100% நினைச்சுன்னு வெளியில போயிடும். சரி, தேவனுடைய கட்டளைகளை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம். 20:4 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணிலும் உண்டாக்கியது ஒப்பாக ஒரு சுரூபத்தையாவது யாதொரு விக்கிரத்தையாவது நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவைகளை நமஸ்காரம் சேவிக்க வேண்டாம். தேவன் எரிச்சல் உள்ள தேவன், பிடிக்கவே பிடிக்காது. சில காரியங்கள் எல்லாம் இந்த பலவீனத்தை பார்ப்பாரு. எது மண்ணு தானையா விட்டுருவாரு. விட மாட்டார். கரெக்டா இருப்பாரு. ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சொல்லியிருக்கேன், இங்க பிரேயர் ஹாலில் இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு விக்கிரத்தோடு இருக்கிறா. நான் அன்னைக்கு ஒருத்தவங்க வார்த்தை பார்த்து சொன்னேன் உங்களுக்கு. சரி, 23வது வசனத்தை பாருங்க. நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொண்ணுலாம். வெள்ளி எனக்கு ஒப்பாக்கங்கிறது நம்முடைய ஆண்டவரை ஒப்பாக்க யாருமே கிடையாது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது ஒரு கடவுள், இது ஒரு கடவுள், 10ஓடு 11 நீ இருந்து கோயா உள்ள அப்படின்றாங்க. அதற்கு கோபம். நீ செய்யவே கூட நமஸ்கரிக்கவே கூடாதுங்கிறது தேவனுடைய கட்டளை. ஏன் இது பர்டிகுலரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 4வது அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 4:15 கர்த்தர் ஓரோவிலே அக்னி நடுவிலே உங்களோடு வருவது நீங்கள் ஒரு ரூபத்தை காணவில்லை. ஆண்டவருக்கு ரூபமும் கிடையாது, சரீரம் கிடையாது. அவர் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியா இருக்கிற தேவன் எங்கும் வியாபரித்திருக்கிறார். இங்க இருக்கார், எனக்கு உதவி செய்கிறார். இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி இருக்கிற கடவுளுக்கு ஒரு சின்னதா ஒன்று உண்டாக்க முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். ஒரு வாத்தியார் இருக்கார், சரியாங்க. இந்த வாத்தியாரை கண்டில் அடிக்கிறதுக்கு பசங்க என்ன செய்றாங்க, ஒரு குரங்கு பொம்மையை கொண்டாந்து வாத்தியார் சேர்ல உட்கார வச்சு அந்த குரங்கு கையில ஒரு சாக்கு பீஸை வச்சுக்கிட்டு வச்சுட்டாங்க. அந்த வாத்தியார் பார்க்கும்போது என்ன நினைப்பாரு, உயிரை கொடுத்து அந்த பசங்களை நான் சொல்லித்தரேன், ஒரு குரங்கு மாதிரில என்னை உட்காக்கிட்டாங்க. சரி, அவருக்கு கோபம் வருமா வருத்தம் வருமா எனக்கு தெரியாது. அவர் மூட பொறுத்து இருக்கு. கோபம் வரும், வருத்தம் வரும். அது அவருடைய மைண்ட் செட்டப் பொறுத்தது. உபாகமம் 4:25 அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமானம் மனுஷர் கையில நீங்கள் சேவிப்பீர்கள். இங்க சேட்டவட்டையில அவனை துரத்து விட்டுறேன், நீ போய் அங்க போய் இதைத்தான் நீ கும்பிட்டு கிடப்ப அப்படிங்கிறார். 4:25 நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தை வெகுவாக இருந்தீர்கள். அவர்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரத்தையாவது யாதொரு சாயலான சொர்வத்தையாவது பண்ணி தேவனை கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பையில் செய்தார். கோபம் அவருக்கு வரும், பொல்லா பண்ணி செய்யாதுங்கிறார். சரி, ஒரு வசனத்தை வாசிச்சு இந்த செய்தியை முடிக்க போறோம். இது ஒரு தீர்க்கதரிசன வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனத்தை நம்ம பார்த்து இதை முடிக்க போகிறோம். சகரியா
13வது அதிகாரம் 2வது வசனம். சகரியா 13:2. அந்நாளிலே, இங்கே அந்நாளிலே வருது. சகரியா பார்க்கிற, இங்க ஏசாயா பார்க்கிற அதே காட்சியை சகரியா பார்க்கிறார். நான் விக்கிரகங்கள் பேரும் தேசத்தில் இராதபடி அழிப்பேன். இஸ்ரவேல் பேரும். எனக்கு 2 தங்கச்சி. ஒரு தங்கச்சி கொடைக்கானல் இருக்கிறார், அவர் ஆஷிதா. பயங்கரமா வைராக்கியமா இருப்பான் ஆண்டவருக்காக. ஏதாவது ஒரு இந்து பொண்ணு வேலைக்கு சேர்ந்தா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லுமா, ஏமா இனி நான் உன்னை இந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டேன், உனக்கு எஸ்டர் அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு கேட்பா. எஸ்டர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு. ஆமா, என் வீட்டில் நீ வேலைக்கு விட்டு போகிற வரை உன் பேர் எஸ்டர் தான். இஷ்டம் இருக்கா இது இல்லையா புயிர் போயிடும். முத வந்து எஜமாட்டி அம்மா போடுற ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நோ சொல்லுவாங்களா, அது ரொம்ப பர்டிகுலர் இருக்கும். சொல்லுவா, அந்த பேரை ஏன் வாயினாலும் சொல்லி கூப்பிட முடியுமா இவளை அப்படின்ட்டு. எத்தனை பேர் இப்படி செய்வாங்க சொல்லுங்க. ஆனால் அவன் ரொம்ப பர்டிகுலராக இருப்பான். அதனாலதான் அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடி கழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேலம் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாமே கனெக்ட் ஆகிருந்துச்சு. ஜெயிச்சமா மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே துதிக்கிறேன் ஐயா, நீ நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. நீர் கொடுக்கிற வாக்குக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.